அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த நர்ஸுடன் பேசிய மணிவேல் ஹரீஷ் கொடுத்த டேப்லெட்டை யமுனாவிற்கு தர ஏற்பாடு செய்திருந்தார். இன்னொரு பக்கம் ஷோபா மாலதியை அழைத்து வந்து ரூமில் அமர வைத்திருக்க மணிவேல் அவளுடன் பேசிக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் ஷோபா அந்த டேப்லெட்டை எவ்வாறு யமுனாவிற்கு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி அந்த நர்ஸிடம் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருந்தாள். அதே ரூமின் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்த ஹரீஷ் அங்கு நடக்கும் எல்லாவற்றையும் அமைதியாக கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். ஏனென்று அவனுக்கு சரியாக காரணம் தெரியாவிட்டாலும் மணிவேலும் மாலதியும் பேசிக்கொள்வதை பார்க்கும் பொழுது அவர்கள் இருவரும் நீண்ட நாட்களுக்கு முன்பு காதலித்து பிரிந்த காதலர்கள் போல தோன்றினார்கள். மணிவேல் அப்பாவுக்கு ஒரு பாஸ்ட் லைஃப் இருக்கும் போலையே நினைத்த ஹரீஷ் தனக்குள் சிரித்து கொண்டான். அப்போது திடீரென லிங்கத்திடமிருந்து அவனுக்கு ஃபோன் வந்தது. உன் ஒய்ஃபையும் ஃப்ரெண்டையும் நான் ஏற்கனவே காப்பாற்றிட்டேன். அவங்கள எங்கே விடணும்னு நீ சொல்கிறியோ என்னோட ஆளுங்க அங்கே சேர்த்துருவாங்க என்ற லிங்கம். ஹரீஷ், இப்போ நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி செஞ்சுட்டேன். நீயும் சொன்னதை செய்வேன்னு நம்புகிறேன் என்றார். கவலைப்படாதீங்க, அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்கன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆன உடனே டேப்லெட் ஃபார்முலாவை நான் உங்ககிட்ட தரேன். ஹரீஷ் உற்சாகத்துடன் அவரிடம் சொன்னான். இந்த ஃபார்முலாவை சஞ்சய் கையில் தருவதை விட நாட்டிற்கு பயன்படும் வகையில் கவர்மெண்ட்டிற்கு தருவது ஒரு வகையில் அவனுக்கு சந்தோஷம்தான். எல்லாவற்றையும் விட அவனுடைய மனைவி காப்பாற்றப்பட்டு விட்டாள் என்ற மகிழ்ச்சி இத்தனை நாட்கள் அவனுடைய இதயத்தில் குத்தி கொண்டிருந்த ஒரு பெரிய முள்ளை அகற்றியது போல் இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நான் உன்னோட தனிப்பட்ட விஷயங்களை தலையிடுறேன்னு நினைக்காத. ஆனால் நான் உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் பண்ண நினைக்கிறேன். மோகன் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப கவனமாக இரு. ஏன்னா உன்கிட்ட இருக்க ஃபார்முலாவை தேடி நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதனால் உன்னோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. இப்போதைக்கு அவங்கள காப்பாற்றிட்டாலும் அந்த சஞ்சய் உன்கிட்ட இருக்க ஃபார்முலாவை வாங்க வேற ஏதாவது ஒரு வழியில் நிச்சயம் ட்ரை பண்ணுவான். லிங்கம் எல்லாவற்றையும் தெளிவாக எடுத்து கூறி அவனை எச்சரித்தார். எனக்கு நல்லாவே புரியுது சார், நான் பார்த்துக்கிறேன் என ஹரீஷ் ஃபோனை கட் செய்து விட்டு தீபக்கிற்கு அழைத்து பேசினான். அதன் பிறகு கொஞ்ச நேரம் யோசித்தவன் உடனடியாக சென்னைக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தான். இதற்கு மேல் அவனால் சந்தனாவை பார்க்காமல் இருக்க முடியாது. உறுதியாக முடிவெடுத்தவன் மெதுவாக மணிவேலின் பக்கத்தில் சென்று தன் விருப்பத்தை பற்றி சொன்னான். அவனுடைய நிலையை புரிந்து கொண்டவர் தன்னுடைய காரில் ஒன்றை எடுத்துக்கொண்டு போகச் சொன்னார். சரி என்ற ஹரீஷ் நேராக அவருடைய வீட்டிற்கு சென்று யாரையும் அழைக்காமல் தனியாக ஒரு காரை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு கிளம்பினான். பாதி தூரம் சென்ற ஹரீஷ் தன் காரை நோக்கி அன்றைக்கு போலவே ஒரு வெளிச்ச கீற்று வரவும், ச்சே, இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லையா, ஸ்டைலை கூட மாற்றி தொலைய மாட்டேங்கிறானுங்க என சலித்து கொண்டே பக்கத்தில் வேறு எந்த வாகனமும் வரவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு கார் கதவை திறந்து வெளியில் குதித்தான். சில நொடிகள் தானாக சென்ற கார் அந்த பெரிய குண்டு பட்டு தீ பிடித்ததில் அப்படியே கவிழ்ந்து சில முறை உருண்டது. அதை அலட்சியமாக பார்த்தபடி சட்டையில் இருந்த தூசியை தட்டிவிட்டபடி எழுந்த ஹரீஷ், இதோட 2வது காரு. இவனுங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறானுங்களா இல்லை பாம் தயாரிக்கிறதையே பிஸ்னஸாக வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஆனால் அவனை தூக்கிட்டு வந்துடுறானுங்க. முணுமுணுத்த ஹரீஷ் தான் ஹைவேயை ஒட்டிய ஒரு காட்டு பகுதியில் இருப்பதை உணர்ந்தான். அப்போது எஸ் என்று கத்தியபடி பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு இருந்த சிலர் அந்த காட்டு பகுதியில் அமைந்திருந்த மரங்களுக்கு பின்னால் இருந்து வெளியே வந்தனர். அதில் ஒருவன் ஃபோன் மூலமாக யாருக்கோ தகவல் தெரிவிக்க, வேலை முடிஞ்சிருச்சா? குட், அங்கிருந்து சீக்கிரம் திரும்பி வந்துடுங்க. அப்புறம் எந்த ஒரு எவிடன்ஸையும் விட்டுறாமல் கவனமாக இருங்க. தொலைபேசியின் மறுமுனையில் இருந்து உற்சாகமாக குரல் வந்தது. சரிங்க பாஸ் என்றவன், நாம் எல்லாரும் கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி உங்களை சுற்றி நல்ல ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க. நம்மளை பற்றின எந்த ஒரு சின்ன தடயமும் இருக்கக்கூடாது என்று கூற அவனுடைய ஆட்கள் சுற்றுமுற்றும் கவனமாக பார்க்க ஆரம்பித்தனர். ஏண்டா, உங்களுக்கெல்லாம் வீட்டில் புள்ள குட்டிகளை படிக்க வைக்கிற வேலைலாம் இல்லையா? எப்போ பார்த்தாலும் ஏன் பின்னாடியே வால் பிடிச்சி சுற்றுறீங்க? உங்களுக்கே அது போர் அடிக்கலையா? கஜினி முகமது மாதிரி விடாமல் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நானும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ வரைக்கும் பொறுமையாக தான் போய்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு நாள் காண்டானன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்களில் ஒருத்தம் கூட உயிரோட மிஞ்ச மாட்டீங்க. திடீரென அவர்களுக்கு முன்னால் வந்து குதித்த ஹரீஷ் இடுப்பில் கை வைத்து கர்ஜிக்க ஒரு நிமிடம் அந்த அடியாட்கள் 5 பேரும் அரண்டு போய்விட்டனர். நீ எப்படி இங்க? நீ காருக்குள்ளே தானே இருந்த? ஃபோன் பேசியவன் பயத்துடன் கேட்க, அந்த கேள்வியை நான் கேட்கணும். நான் பாட்டுக்கு கார் ஓட்டிகிட்டு தானே இருந்தேன். எப்போ பார்த்தாலும் என் வழியிலேயே குறுக்க வந்துட்டே இருக்கீங்க. நானே ரொம்ப நாள் கழித்து என் பேபி மாவை பார்க்க போகிற சந்தோஷத்தில் போய்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? நான் மட்டும் எப்போவும் ஆக்ஷன் மூட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கணுமாடா? ஒரே மாதிரி ஃபைட்டை திரும்ப திரும்ப பண்ணி ஆல்ரெடி வெறுத்து போயிருக்கேன்.
அதனால் நான் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்களாவே உண்மையை சொல்லுங்க என்ற ஹரிஷ் அங்கிருந்த ஒரு தாழ்ந்த மரக்கிளையில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தபடி கெத்தாக அவர்களை பார்த்தான். அவ்வளவு பெரிய குண்டு போட்டு கார் உருண்டு விழுந்ததையும் கண்ணால் பார்த்தவர்கள் அதன் சுவடு கொஞ்சம் கூட இல்லாமல் ஏதோ ராட்சசன் போல தங்கள் முன்னால் வந்து நிற்பவனை பார்த்து பீதியில் உறைந்து போயிருந்தார்கள். ஏன்னா நிஜமாவே இவன் மனுஷன் தானே, ஏதோ ஒரு மந்திரவாதிக்கு 7 உயிர் இருக்குமாமே, அது மாதிரி இவன் மட்டும் என்ன நடந்தாலும் திரும்பவும் கல் மாதிரி வந்து நிற்கிறான். ஒருவேளை செத்து ஆவியாக வந்திருப்பானோ, எதுக்கும் கால் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். அந்த கூட்டத்தில் கொஞ்சம் வெள்ளந்தியாக இருந்த ஒருவன் பக்கத்தில் இருந்தவரிடம் கிசுகிசுக்க, அவட எரும மாட, அவன் தான் நம்ம மூஞ்சியில் உதைக்கிற மாதிரி கால் மேலே கால் போட்டு உக்காந்துருக்கானே, இதில் உனக்கு தனியாக சந்தேகம் வரையா? அவன் பக்கத்தில் இருந்தவன் கோபத்தில் தீயாய் அவனை முறைத்தான். அங்கே என்ன ரகசிய பேச்சுவார்த்தை? நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல. ஹரிஷ் நக்கலாக சொல்ல, என்ன என்ன உனக்கு தெரியணும் என்றான் ஹரிஷுக்கு நேர் எதிராக நின்றவன். உனக்கு என்ன எல்லாத்தையும் டபுளாக பேசுகிற வியாதியா என கிண்டல் செய்த ஹரிஷ், அதான் என்னை கொல்றதுக்கு உங்களை யார் அனுப்புனாங்கங்கிற உண்மை. அந்த சஞ்சய் மோகனா இல்லை சிவபாலனா? அதுவும் இல்லைனா இப்போ புதுசாக முளைச்சிருக்க அந்த பீமா குரூப்பா? கேட்டபடி ஹரிஷ் அந்த மரக்கிளையின் மீது நன்றாக சாய்ந்து உட்கார்ந்திருந்தான். சந்தனாவும் அக்ஷராவும் மீட்கப்பட்ட உண்மை தெரிந்ததிலிருந்து அவன் கொஞ்சம் நல்ல மூடில் இருந்தான். அதனால்தான் அவர்களுடன் உட்கார்ந்து சவகாசமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தான். அப்போது பக்கத்தில் இருந்த மரத்தின் பின்னால் ஏதோ சத்தம் கேட்க, உங்களில் இன்னும் சில பேர் நிழலில் ஒளிஞ்சிருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் உங்களை மறைச்சிக்க ட்ரை பண்ண வேண்டாம், எல்லோரும் வெளியே வாங்க. ஏன்னா இப்போதைக்கு குழந்தைங்க மாதிரி கண்ணாமூச்சி விளையாடலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஹரிஷ் கிண்டலாக சொல்ல, அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் இருந்த 5 பேரும் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவ்வளவு நேரம் அவர்கள் 5 பேர் மட்டும்தான் அந்த காட்டுக்குள் ஒளிந்திருப்பதாக நினைத்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு தெரியாமல் இன்னும் சிலரும் அங்கு ஒளிந்து கொண்டிருப்பார்கள் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஹரிஷ் அந்த காட்டுப்பகுதியில் கால் எடுத்து வைக்கும் போதே அந்த 5 பேர் மட்டும் இல்லாமல் காட்டுக்குள் இன்னும் நிறைய பேர் மறைந்திருப்பதை ஏற்கனவே உணர்ந்திருந்தான். ஓ, உங்களை தவிர வேற ஆளுங்க இருக்கிறது உங்களுக்கே தெரியாதா? அப்படின்னா நீங்கள் எல்லாரும் தனித்தனி குரூப் அப்படிதானே? ஹரிஷ் நக்கலாக கேட்க, அதற்குள் அந்த காட்டுப்பகுதியில் இருந்து இன்னும் 20 பேர் வெளியில் வந்து அவர்களை சுற்றி வளைத்தனர். ஓகே, அவ்வளோதானா? இன்னும் யாராவது பாக்கி இருக்கீங்களா? ஹரிஷ் மீண்டும் கத்த, அது அந்த காட்டின் 4 திசைகளிலும் எதிரொலித்தது. இத்தனை பேர் வந்து நின்றும் அவன் கொஞ்சம் கூட பயமில்லாமல் இருப்பதை பார்த்த அந்த கூட்டத்தினர் குழப்பமடைந்தார்கள். நீங்கள் எல்லாருமே என்னை கொல்ல வந்திருக்கிறதுனால முதல்ல அவங்க டீமை பற்றி தனித்தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் முக்கியமாக உங்களை யார் அனுப்புனாங்கன்னு சொல்லுங்கள் என அவன் கேட்க, அவர்கள் எல்லோரும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தனர். ஆட சொல்லுங்கப்பா, அப்படி சொன்னாதானே நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் என்னை கொன்னாலும் அதை யார் செஞ்சதுன்னு ப்ராப்பராக தெரிஞ்சுக்க முடியும். ஹரிஷ் சிரித்து கொண்டே சொல்ல, அவர்கள் அவனை ஒரு பேயை பார்ப்பது போல பார்த்தனர். இன்னொரு பக்கம் சென்ட்ரல் ஹீலிங் அகாடமியின் தலைமையகத்தில் கடுமையான சண்டை நடந்து கொண்டு இருந்தது. உத்தரன், இப்போவே நீ சரணடைஞ்சிரு, இன்னைக்கோட உங்கள் சென்ட்ரல் அகாடமிக்கு முடிவு காலம் வந்துருச்சு என டெவில் கேங்கின் சார்ஜென்ட் கூறினான். அதுவும் கனவுல கூட நடக்காது. நீங்கள் வேணால் நான் இல்லாததை சாதகமாக பயன்படுத்தி பதுங்கி இருந்து என் காலேஜ் மேலே அட்டாக் நடத்தியிருக்கலாம். ஆனால் நான் உங்கள் எல்லாரையும் அவ்வளவு சீக்கிரம் தப்பிச்சு போக விட மாட்டேன். நாம் 2 பேரும் ஒன்றா செத்து போனாலும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் நான் போராடியே தீர்வேன் சொன்ன உத்தரன் தன் வாளை சுழற்றினான். அவன் ஒவ்வொரு முறை வாளை சுழற்றும் போதும் குறைந்தது 2 பேராவது தரையில் வீழ்ந்தனர். அப்படின்னா இதுக்கு மேலே பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லை. உண்மையிலேயே நீ எவ்வளோ பலசாலிங்கிறத நான் இன்னைக்கு சோதிச்சு பார்த்துட்றேன் சொன்ன அந்த சார்ஜென்ட் வேகமாக ஓடி வந்து உத்தரனுக்கு முன்னால் குதித்தான். சென்ட்ரல் ஹீலிங் அகாடமியில் கடுமையான போர் நடந்து கொண்டு இருக்க உத்தரனும் டெவில் கேங்கின் சார்ஜென்ட்டும் எதிரெதிரே நின்றனர். இன்னைக்கு உன்னோட பலம் என்னன்னு சோதிச்சு பார்த்துட்றேன் சொன்னபடி அந்த சார்ஜென்ட் உத்தரனின் உடலை 2ஆக கிழிக்கும் நோக்கத்துடன் வாளை வீசினான். அப்போது திடீரென தூரத்திலிருந்து, உனக்கு எவ்வளோ தைரியம் என்று ஒரு ஆவேச குரல் கேட்க சார்ஜென்ட்டின் கவனம் சிதறியது. அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட உத்தரன் தன் கையில் இருந்த கூரிய வாளால் எதிராளியின் இடுப்பில் கோடு போட்டான். உடனே அந்த சார்ஜென்ட் வலி தாங்க முடியாமல் ஒரு முணுமுணுப்போடு பின்வாங்கினான். அப்படியே தன் இடுப்பு காயத்தை குனிந்து பார்த்தவன், மற்றவங்க ரெடியா இல்லாதப்போ அவங்களை அட்டாக் பண்ணுறது தப்புன்னு உனக்கு தெரியாதா? இதைத்தான் உன்னோட மரியாதையான நேர்மையான காலேஜ் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்குதா என்று கோபமாக கேட்டான். இதை நீ சொல்கிற பாரு,
அதுதான் பெரிய காமெடி. இந்த நாட்டிலேயே சக்தி வாய்ந்த எங்கள் அமைப்போட கொள்கைகளை பற்றி நீ கேள்வி கேட்குறியா? அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். சொன்னபடி நக்கலாக சிரித்தான் உத்தரன். தகுதியை பற்றி நீ பேசுறியா உத்தரன்? இந்த சண்டையில் நீ என்ன மாதிரியான கீழ்த்தரமான தந்திரங்களை செஞ்சான்னு எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் ஒன்ற மாதிரிலாம் இல்லை. எங்கள் அமைப்பு ரொம்ப பழமையானது தான். உங்களோட கடுமையாக நாங்கள் சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறோம் என்ற சார்ஜென்ட் ஒரு இரத்த உறைதல் டேப்லெட்டை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டான். அது அவன் உடலில் இருந்து மேலும் இரத்தம் வீணாகாமல் தடுத்தது. அதன் பிறகு மீண்டும் அவன் உத்தரனை தாக்கப் போக, அப்போது நூற்றுக்கணக்கான அம்புகள் ஒரே நேரத்தில் வானத்தில் இருந்து பொழிந்து டெவில் கேங்கின் ஆட்களை தாக்கியது. எல்லோரும் திரும்பி பார்க்க அங்கே தனது படையுடன் முகில் வந்து கொண்டிருந்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.